திரும்பி வர முடியுமா? எவ்வளோ பணம் போட்டாலும் கொடுக்குறோம் 1 கோடின்றான். இன்னைக்கு புள்ள வருமா? நம்ம மனசால் வருவாங்களா திரும்பி? ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. உண்மையிலே நான் சொல்கிறது இது தானாக ஆனது கிடையாது. இது சதி திட்டம் தான். விமானம் தலைக்கு மேலே பறக்கக்குள்ள அந்த பயம் உணர்ச்சி தாங்க வரும். சிவில் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, அதில் விழுந்திருந்தா ரொம்ப பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு. பிள்ளைங்களை வாரி கொடுத்துட்டாங்க. நிற்கிறமே நம்பி தானே போகிறோம். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படிங்க எடுப்பாங்க அவங்க? பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ பேர பசங்களோ எவ்வளோ மனசு கொதிச்சு நாங்கள் நிற்கிறோம் தெரியுமா? விஜய் ரூபானி தங்கமான மனுஷர், அவர் பாஜபாவில் அவர் போயிட்டாரு. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஊரெல்லாம் எப்படி எரியும் சொல்லு பார்ப்போம். திரும்பி வர முடியுமா? எவ்வளோ பணம் போட்டாலும் கொடுக்குறோம் 1 கோடின்றான். இன்னைக்கு புள்ள வருமா? நம்ம மனசால் வருவாங்களா திரும்பி? சாப்பாடு கொடுக்க போன ஒரு பாட்டி பேத்தியெல்லாம் இதானாங்கன்னு சொல்லுவாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குடியிருப்பு பகுதியில் தான் இருக்கோம். இந்த விமான விபத்து குஜராத் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க, சொல்லப்போனால் உலகம் முழுக்க ஒரு பார்வையை திருப்பி இருக்கு. இப்படியான ஒரு துயரத்துக்கு மத்தியில் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எப்படி அதை உணர்றாங்க? ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விபத்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ உயிர்கள் பறி போயிருக்கு அப்படின்னு முதல்ல என்ன, நீங்கள் இந்த வழித்தடத்தில் தான் இருக்கீங்க, விமானம் போகக்கூடிய வழித்தடம் அப்படின்னா. இப்போ அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது, என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? நாங்கள் என்னங்க சொல்கிறது? எங்கள் நிலைமையை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பிள்ளைங்கள வாரி கொடுத்துட்டாங்க. நிற்கிறமே நம்பி தானே போகிறோம். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படிங்க எடுப்பாங்க அவங்க? எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் அனுப்புகிறோம், வழிக்கூட்டி அனுப்புகிறோம். இந்த செய்தி தெரிஞ்சது எங்களுக்கு எவ்வளோ ஒரு அதிர்ச்சி. என் தம்பிமாருங்களோ அண்ணன்மாருங்களோ என் பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ பேர பசங்களோ எவ்வளோ மனசு கொதிச்சு நாங்கள் நிற்கிறோம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக தாங்க அனுப்பிச்சோம். இந்த அளவுக்கு ஒன்று நாங்கள் நினச்சி பார்க்கல இல்லையா? அதே ரூட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்பப்போ என் பிள்ளைங்க போகுதுங்க அந்த பிளேனில். என் பிள்ளைங்க போகுது, என் பேரன் போகிறான். அவங்க அடிக்கடி போகிற வண்டி. இப்போ எங்களுக்கு அதே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ எனக்கு அவங்களும் வழக்கமாக பயணப்படுறது வழக்கமாக போவாங்க. எங்கள் மருமா பிள்ளை வெளிநாட்டு, என் பேரன் பிஸ்னஸ் அங்கே தான். அவனும் மாதத்துக்கு 2 கடுவும் அவன் போவான். எல்லோரும் போயின்னு வந்துன்னு தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அப்பப்போ பிளேனில் தான் போவாங்களே, அவங்க ட்ரெயின்லேயே போக மாட்டாங்க. செய்தி எப்படி முதல்ல உங்களுக்கு தெரிய வந்ததுமா? எங்களுக்கு டிவி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஆனால் செய்தி பார்த்துட்டு உடனே? ஆமாம், அப்புறம் தான் எங்களுக்கு உடனே தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நேரம் எங்கள் வீட்டில் யாரும் போகலன்னு வச்சுக்க. நீங்கள் சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி? ரொம்ப அது பார்த்த உடனே நியூஸ் ஹிந்தி சேனல் தான் நாங்கள் பார்ப்போம், நியூஸ்லாம் பார்ப்போம். அது செய்தி பார்த்ததுலேருந்து மனசு ஏற்றுக்க முடியலங்க, தாங்க மாட்டுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுவும் வரமாட்டுது, உள்ளுக்குள்ளே அப்படியே குமுறலாக இருக்குது. என்ன செய்கிறது? போனவங்க திரும்பவும் வர முடியாது. ஆனால் அந்த அவங்க பிளேன் வெடிச்சதுலேருந்து நாங்கள் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோங்க. இந்த செய்தி கேட்டோடனே கிட்டக்கையும் போக முடியாத எல்லாரும் எங்கள் தம்பிங்கெல்லாம் போனாங்க அந்த பக்கம். ஆட்டோ ஓட்டுற தம்பி உடனே பார்க்கறதுக்கு. ஆனால் அங்கே கிட்ட நெருங்க விடலைங்க. எங்கள் தம்பிங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னா உதவி செய்கிற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதனால போனாங்க எங்கள் தம்பி. ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யலாம், அவங்களையும் யாரையும் விடலைங்க உள்ள. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, எங்களால் தாங்க முடியல இது. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த அந்த ஹாஸ்டல் பகுதின்றனால அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அது ஒரு நல்ல நேரமாக போச்சு. அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட கொஞ்சம் லேட்டாக போயிருக்கிறாங்க. அவங்க 1:30 மணி போகிறது, அவங்க லேட்டாக 2 மணிக்கு போயிருந்துருக்குறாங்க. அதனால் அதிக பாதிப்பு ஏற்படலை, எவ்வளோ பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த குஜராத்தில் நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் ஆனதில்லை. இதான் தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து ஆகியிருக்குது. அதனால் இதான் தடவை. அந்த கம்பெனியோட ஃபோல்டுன்னு சொல்கிறாங்க அது. அதனால் ஏன்னா இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இது மாதிரி இங்கே ஆனதே கிடையாது அகமதாபாத்தில்.
இதான் தடவை அதுக்கப்புறம் ஒரு விமானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஒரு அந்த கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து திடீர்னு ஆனது, அதனால் அடுத்தது இந்த மாதிரி எதனா ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யும் நம்மளுக்கு. நிறைய பேர் சொல்லும்போது இந்த அந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி வேற ஏதாவது ஒரு பகுதியில கொஞ்சம் தவறி விழுந்திருந்தா கூட கொஞ்சம் இது தப்பிச்சு இருக்கலாம். ஆனா இது வந்து இன்னும் வேற இடத்துல கொஞ்சம் நவுந்து ஊந்துருந்தா இன்னும் ரொம்ப ஹாஸ்பிட்டல், சிவில் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, அதுல விழுந்திருந்தா ரொம்ப பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும். ஆனா இப்போ அந்த விபத்து ஆன மறாத நாள் காலையில ஏந்து விமானம் தலைக்கு மேல பறக்கக்குள்ள அந்த பயம் உணர்ச்சி தாங்க வருது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது ஒரு, ஏன்னா எங்களுக்கு கிட்டக்கங்க கீழே போற மாதிரியே எங்களுக்கு தெரியும். இப்போ அதை பார்க்கக்குள்ள ஒரு பய உணர்ச்சி தான் வருது. யார் போங்களோ எந்த நேரத்துல என்ன ஆயிடுமோன்ற ஒரு கவலை உணர்ச்சி தான் எங்களுக்கு. ஒரு சந்தேகமா இருக்கு. எதனா எதனால இதா நடந்தது எங்களுக்கு மனசுல பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ. 20 வருஷமா நாங்க எங்க வீட்டுங்க ஆளுங்க பயணப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இப்பதான் இந்த மாதிரி சம்பவமா இருக்குது. இதனால எங்களுக்கு ஒரு மனசுல வந்து சந்தேகமா தான் இருக்குது. ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க பைலட் பத்தி? பைலட்டுங்க 2 பேரும் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை வந்து ஜனத்தொகை இல்லாத இடத்துல அதை நம்ம இது பண்ணணும்னு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கடைசியில அவங்க சொல்லியிருக்காங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரு பைலட் சொல்லியிருக்கிறாரு. அந்த இது மேடேவா என்ன மேடே என்னன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. அது வந்து நம்மளால முடியாத இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால எவ்வளோ பேர் அது சொல்றாங்க, பரவாயில்ல அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, ஜனத்தொகை இல்லாத இடத்துல எடுத்துன்னு போய் நம்ம இது அந்த அந்த இது பண்ணணும்னு சொல்கிறனால எவ்வளோ ஜனம் வந்து இதில் பாதிப்பு இல்லாத அது கொஞ்சம் இதில் போயிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய முன்னாள் இவர் விஜய் ரூபானி அவர் அவ்வளோ தங்கமான மனுஷர், அவர் பாஜபால் அவர் போயிட்டாரு. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த வீடியோக்கெல்லாம் அவங்க சந்தோஷமா சிரிச்சு கிளம்புறது, அந்த விமான பணிப்பெண்கள் போறது, இந்த விமானத்துல குடும்பமா ஒரே குடும்பமா பாக்கும்போது அந்த போட்டோ எல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்களாமா? அந்த குடும்பமா உட்கார்ந்து கடைசியா எடுத்த செல்ஃபி எல்லாம் பார்த்துதான் மனசு ரொம்ப இதா இருக்குது. நம்மளும் நம்ம பிள்ளைங்களை எப்படிதான் நினைச்சோம், அவங்க ஊரெல்லாம் எப்படி எரியும் சொல்லி பார்ப்போம். திரும்பி வர முடியுமா? எவ்வளவு பணம் போட்டாலும் அவன் கொடுக்குறான் 1 கோடின்றான். இன்னைக்கு புள்ள வருமா? நம்ம மனசால் வருவாங்களா திரும்பி? சொல்லுங்க. இந்த விபத்து பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சார் அப்படின்னா அதிர்ஷ்டவசமா அவரு அது எப்படி அந்த செய்தி? அது வந்து சொல்றாங்க கதவு பக்கம் உட்காந்து அது விழுந்த வேகத்துல அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா கடவுளோட அருள் தாங்க இது. குழந்தைங்க எவ்வளோ பேர் அதில் இறந்துட்டாங்க. குழந்தைங்களே ஒரு 83 பேர். சாப்பாடு கொடுக்க போன ஒரு பாட்டி பேத்தி எல்லாம் இதானாங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் கொடுக்க போகிற மாதிரி அவங்க வர்றவங்க கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோவில் தான் போவாங்க அவங்க ஃபேமிலியோட. அவங்க கொடுத்ததுனால எங்களுக்குலாம் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஒருத்தர் மட்டும் விமானத்துல பிழைச்சிருக்காருன்னு உண்மையாவே ஒரு ஆறுதலான செய்தி. ரொம்ப ஆறுதலாவும் இருக்குது, ரொம்ப அதிசயமாவும் இருக்குதுங்க. ஆனா அவர்கிட்ட எங்களுக்கே பேசணுன்ற ஒரு ஆவல் வருது. எப்படி நீங்க தப்பிச்சிங்க? அவரு உண்மையிலே கடவுள் ரொம்ப அருள் புரிஞ்சு இருக்கிறாருக்கு. அவரு உயிர் தப்பிச்சுக்கிறாரு. இல்லைன்னா யாருமே தப்பிக்கவே முடியாது. அந்த எரிஞ்சு அந்த விபத்து அப்படி காட்டினாங்க பாருங்க செய்தியில, ரொம்ப அப்படியே பூரா எரியுது பார்த்தீங்கன்னா. அதுல தப்பிச்சுக்கிறாருன்னா ரொம்ப பெரிய அதிசயங்க. அவரே சொல்றாரு, எனக்கே தெரியல நான் எப்படி தப்பிச்சேன், எனக்கே தெரியல அப்படின்னு அவரே சொல்றாரு. அவரு பொறிச்சது கூட எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம்தான். அவர் மட்டும் பொறிச்சிருக்கிறாருன்னா அது எனக்கு ஒரு சந்தேகம் தான். அது என்னன்றது விசாரிக்கணும்ன்றது. ஆமா ஆமா. இது முழுசா வந்து ஒரு இதுதாங்க. இது உண்மையிலே நான் சொல்றது இது தானா ஆனது கிடையாது. இல்ல அது விசாரணை நடக்கும். நீங்க ஒரு ஆதங்கத்துல பேசுறீங்க, எனக்கு அது புரியுதுமா. ஆனா விசாரணை எல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால இது சதி திட்டம் தான். இல்ல அதுதான். இதுவரையிலே இத்தனை வருஷமா ஆகுது, இதுவரையும் எதுவுமே இந்த மாதிரி ஆனதே இல்லைங்க. இன்னைக்கு ஆயிருதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் தொடர்ச்சியா விசாரிக்கிறாங்க இல்லையா? காஷ்மீர்ல இது மாதிரி ஆகின்னு இருக்குது. இப்ப இது இந்த மாதிரி ஆகுதுன்னும் போது நமக்கு எப்படி வருது? சந்தேகம் தானே வருது. அதனால இது ஆயிருக்குமோ? புரியுது. அதுதான் இப்ப நான் சொல்றது. அதான்
நம்ம சொன்ன மாதிரிக்கா அந்த விமானம் விழுந்த பகுதி அது ஹாஸ்டலா இருக்கு, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த பக்கம் ஜன அடர்த்தி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பக்கத்துல இருக்கு. பிளாட்லாம் ரொம்ப இருக்குதுங்க. பிளாட் மேலாம் ஊந்திருந்தா ரொம்ப ஆபத்து, மனிதர் ரொம்ப இறந்து போயிருப்பாங்க. அதே அந்த தப்பிச்சு ஒருத்தவங்க தப்பிச்சு வந்தவரோட சகோதரரும் அதுல இருந்துக்கிறாங்க, அவங்களும் உயிரை இழந்துட்டாங்க. இவர் மட்டும் தப்பிச்சாங்கன்னா அது கடவுளோட அருள் தான். ஆனா வேற பக்கத்துல பக்கத்துல அங்க சுத்தி சுத்தி எல்லாமே பிளாட் தாங்க. பிளாட் மேல இன்னும் அதிகமா விழுந்திருந்தா ரொம்ப பேர் உயிர் சேதாரம். அதுமே சொன்னாங்க. ஏன்னா இந்த விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலுமே நிறைய கட்டடங்கள் இருக்கு. கட்டடம் தான், எல்லாமே கட்டடம் தாங்க. அது மேல விழுந்தா ரொம்ப ஆபத்து. பெரியவங்க, குழந்தைங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப உயிர் சேதாரம் ஆயிருக்கும். இது என்ன சொல்றதுங்க, சந்தேகப்பட்டாலும் நம்ம பூரா டீட்டெயில் தெரியாது, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிளம்பின உடனே இந்த விமானம் விழுந்துடுது. அதனால யார் மேல ஃபோல்டுன்னு எதுவும் சர்க்காருங்க கண்டுபிடிச்சாதான் அது உண்டு. அதை விசாரிக்கிறது தான். விசாரணை மூலியமா தான் எல்லா செய்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். அது இயற்கையா நடந்ததுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.